இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்டில் விவசாயம் தொடர்பாக கன்னியாகுமரி தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசினுடைய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தென்னை மரத்திற்கும் ரப்பர் மரத்திற்கும் பல்வேறு திட்டங்களை எதிர்பார்த்தோம். அதே போன்று முந்திரிக்கு எதிர்பார்த்தோம். இந்த வகையில் மத்திய அரசு 2030ஆம் ஆண்டிற்குள் முந்திரி மற்றும் தென்னை விஷயத்தில் தன்னிலைமை அடைய வேண்டும், புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அறிவித்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதே வேளையில் மற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும், மானிய விலையில் விவசாயத்திற்கு விதை பொருட்கள் எல்லாம் தர வேண்டும் என்று கேட்டிருந்த அந்த கேள்வி சம்பந்தமாக எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை என்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. எல்லாவற்றையும் விட விவசாயி விளைவித்த விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதற்கு எந்த அறிவிப்பும் இல்லாத எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நீர்நிலைகள், குளங்கள், அணைகள், ஏவிஎம் கால்வாய் எல்லாம் புனரமைப்பதற்காக மத்திய அரசினுடைய அனுமதியையும் மத்திய அரசினுடைய பங்களிப்பையும் நிதியையும் எதிர்பார்த்திருப்போம். அது சம்பந்தமாக அறிவிப்பு இல்லாததும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. இருப்பினும் உலக அளவில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசு ஓரளவுக்கு திட்டங்களை எங்களுக்கு தந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒன்றிய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ரப்பர் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது ரப்பர் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று ரப்பர் விவசாயிகளுக்கான ஒரு அந்த குறைந்தபட்ச விலையை கூட நிர்ணயிப்பதற்கு இந்த அரசு இந்த பட்ஜெட் எந்த விதமான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதே போன்று வேளாண் துறைக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த பட்ஜெட் என்பது தெரிவிக்கிறது என்பதை தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் ஆனது முழுக்க முழுக்க கீழ்த்தட்டு மக்களை அடிப்படையாக கொண்டு, விவசாயிகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டாக தெரிகின்றது. இது வரவேற்கக்கூடிய விஷயம். விவசாயிகளுக்காக, விவசாயத்திற்காக 2.6% ஊக்கம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது விளங்குகின்றது. ஆகவே பாரத நாடு முழுவதும் இந்த பட்ஜெட் வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக, கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களை வரவேற்கும் விதமாக இந்த பட்ஜெட் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சியை தரும். அதாவது மத்திய அரசு போட்ட பட்ஜெட் தென்னை மரத்துக்கும் முந்திரி பருப்புக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனா அது விவசாயிகள் மத்தியில ஒரு சின்ன கருத்து தான். ஏன்னா ஏழை விவசாயிகள் காய்கறி, நெல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் இதுவும் கொஞ்சம் பண்ணி தந்தா நல்லா இருக்கும். இது மக்கள் மத்தியில வரவேற்கத்தக்கது தான்.